நல்ல பட்ஜெட். ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3ஆம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் பதவியேற்றவுடன் அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த பட்ஜெட்ல வந்து ஆந்திரா, பீகாருக்கு வந்து சிறப்பு நிதிகள்லாம் சிறப்பு நிதிகள் சில அடிப்படையில் கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணிகள், சில காரணிகள் மத்திய அரசின் நிலைபெற்றிருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில், காரணங்களின் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணிக்காக அந்த நிதி அதிக நிதி அது எதிர்கட்சிக்காரர்கள் சொல்கிற வாடிக்கையான கருத்து. தமிழகத்திற்கு அதே நேரத்தில் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளும் தமிழகத்திற்கு வர வேண்டிய வரிப்பகிர்வு உள்ளிட்ட நிதிகள்